Hi friends, RM Beauty Product மோகன்தாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு டாபிக் கொரியன் கிளாசி ஸ்கின் டோன். இந்த கொரியன் கிளாசி ஸ்கின் டோன் வந்து நம்ம ஸ்கின் டோனில் வந்து எப்படி கொண்டு வரலான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபேக் வீடியோவாக அது இல்லாமல் ரியல் லைஃப்பில் உங்களால் உங்கள் ஸ்கின் டோனை வந்து அந்த மாதிரி கொண்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். கொரியன் கிளாசி ஸ்கின் டோன் இதுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ஜென்ரலாக வந்து ரெண்டு விஷயம் தேவை. அது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்கின் கேர், அட்வான்ஸ் ஸ்கின் கேர். இது ரெண்டு இருந்தால் தான் நம்மளால் கொரியன் கிளாசி ஸ்கின் டோன் அச்சீவ் பண்ண முடியும். பேசிக் ஸ்கின் கேரில் என்னென்ன வரும்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சரி பண்ணுறது தான் வந்து பேசிக் ஸ்கின் கேர். இப்போ வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து பிக்மெண்டேஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஃபேஸில் வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும். அண்ட் தென் ஆக்னி வந்த மார்க்ஸு, அண்ட் தென் பிளாக் ஸ்பாட்ஸ், அண்ட் தென் ஸ்கார், ஸ்கின்ல வந்து ஓப்பன் போர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்கின் கேர். இந்த பேசிக் ஸ்கின் கேரில் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் தென் நம்ம ஃபைன் டியூன் பண்ணுறது தான் வந்து அட்வான்ஸ் ஸ்கின் கேர். ஸோ இந்த அட்வான்ஸ் ஸ்கின் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரத்தை வந்து பட்டை தீட்டுற மாதிரி. ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து பாலிஷிங் பண்ணுறது தான் வந்து அட்வான்ஸ் ஸ்கின் கேர். இந்த அட்வான்ஸ் ஸ்கின் கேரில் லேயரிங் சொல்லுவாங்க. செலிப்ரிட்டி ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கிளாஸி அந்த ரேடியன்ட் லுக் வருது இல்லையா, அதுக்கு அவங்க பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா லேயரிங் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் கொரியனில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து எப்படி ஃபைன் டியூன் பண்ணுறாங்கன்னா இந்த லேயரிங் ப்ராசஸ் மூலயமா தான். இந்த லேயரிங்னா என்னென்னா, இது வந்து ஒரு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து லேயரிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேயரிங்கில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் கிளென்சிங் ஃபேஸ் வாஷ். ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு டீப் கிளென்சிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி போர்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் நம்ம அப்ளை பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோனர். நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான மினரல்ஸ் அண்டு விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய டோனர் அப்ளை பண்ணி தேர்ட் லேயரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரேஷனை வந்து கொண்டு போய் ஸ்கின்னை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் இன்னர் க்ளோ கொடுக்கறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரேஷனுக்காக இந்த டோனர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டோனருக்கு அடுத்த லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா சீரம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சீரம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் வரும், விட்டமின்ஸ் வரும். இந்த விட்டமின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் B3, விட்டமின் B5 இந்த மாதிரியான விட்டமின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் டெக்ஸ்சரில் அப்ளை பண்ணி செகண்ட் லேயரில் வந்து இது போய் ஸ்டோர் ஆகிற மாதிரி நம்ம அப்ளை பண்ணுவோம். அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து அப்ளை பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர். நல்ல டீப் மாய்ஸ்சரைசர் கொடுக்கறதுக்கு லாஸ்ட்டாக அந்த சீரம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அண்ட் தென் லாஸ்ட்டாக அப்ளை பண்ணுறது தான் இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஸ்லீப் போயிடணும். அண்ட் தென் மார்னிங் வந்து திருப்பி வந்து டீப் கிளென்ஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் தென் மறுபடியும் வந்து டோனிங் அண்ட் தென் வந்து சீரம் அண்ட் தென் மாய்ஸ்சரைசர் அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி நம்மளோட சன்ஸ்க்ரீன், ஒரு பெஸ்ட்டான சன்ஸ்க்ரீன் நம்ம வந்து டாப் லேயரிங்கில் அப்ளை பண்ணுறது மூலயமா நம்ம ஸ்கின் வந்து நல்ல என்ஹான்ஸ் அண்டு ஹைட்ரேஷன் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு கிளாஸி லுக் அண்ட் க்ளோ லுக் கிடைக்கும். இதுதான் வந்து எல்லா செலிப்ரிட்டிஸ் அண்டு இப்போ இருக்கக்கூடிய வந்து மாடலிங்ஸில் இருக்கக்கூடியவங்களாம் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஃபாலோ பண்ணுறது மூலயமா மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த கிளாஸி ஸ்கின், அந்த கொரியன் ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ப்ராடக்ட்ஸ் வேணும் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கொரியன் ஸ்கின் கேர் சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. ஃபர்தராக வந்து அந்த கொரியன் ஸ்கின் கேர் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலான்றதை பற்றி நான் வீடியோ ஒன்று இன்டெப்த்தாக நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.